ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மகாபாரதத்தில் ஒரு டைம் ட்ராவல் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரன்வத் மகாராஜான்னு ஒரு மகாராஜா இருந்தார். அவங்களுக்கு ரேவதின்னு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்தாங்க. ரேவதி அறிவுலேயும் சரி, அழகுலேயும் சரி, கலைகள்லேயும் சரி தலை சிறந்தவளாக இருந்திருக்கா அந்த ரேவதி பொண்ணு. அந்த ரேவதிக்கு ஏற்ற ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா ரன்வத் மகாராஜா முடிவு பண்ணிட்டாரு. சரி, அவங்களுக்கு ஏற்ற ஜோடி இந்த பூமியில் யார் இருப்பா, நம்ம இதை பற்றி யாருக்கிட்ட போய் கேட்கலான்ட்டு அப்பாவும் மகளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பல நாட்டு இளவரசர்களோட பட்டியலை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அந்த பட்டியல் எடுத்துகிட்டு ரன்வத் மகாராஜாவும் அவரோட பொண்ணு ரேவதியும் நேராக பிரம்மலோகத்துக்கே கிளம்பி போயிட்டாங்க. சரி, இதை பற்றி நம்ம பிரம்மதேவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பிரம்மலோகத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. பிரம்மலோகத்துக்கு போன 2 பேரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு பிரம்மதேவரோட பாதுகாவலர்கள் சொல்லிடுறாங்க. ஏன்னா சத்தியலோகத்தில் கந்தர்வர்களோட ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது. அதை பிரம்மதேவர் பார்த்துட்டு இருக்காது. அது முடித்த உடனே இங்கே வருவார். கந்தர்வர்களோட ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு பிரம்மதேவர் வர்றாரு. அப்போ ரன்வத் மகாராஜாவும் ரேவதியும் பிரம்மதேவரை சந்திக்கிறாங்க. அப்போ பிரம்மதேவர் அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறாரு. அப்புறம் கேட்குறாங்க, எதுக்கு பிரம்மதேவா சிரிக்கிறீங்க? கேட்டதுக்கு பிரம்மதேவர் பதில் சொல்லலை. சரிப்பா, நீங்கள் எதுக்கு வந்தீங்க இங்கே அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணுக்கு ஏற்ற நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரம்மதேவர் வாங்கி பாட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்பா, நீ வந்த காலகட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு பூமியில், ஓகேவா? இப்போ நீ கையில் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்க சன்னதிகள் கூட அழிஞ்சிருப்பாங்க. ஏன், உன்னோட இதுவே யுகமே அழிஞ்சிருச்சு, நீ வந்த டைம் காலகட்டமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு பொண்ணுக்கு ஒரே அதிர்ச்சியாகி போயிடுறாங்க. அப்போ பிரம்மதேவர் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் கந்தர்வல் நிகழ்ச்சிக்கு வேண்டி நான் போயிருந்தேன், நீங்கள் கொஞ்ச நேரம் தான் இங்கே வெயிட் பண்ணீங்க. ஆனால் இந்த பிரம்மலோகத்தில் டைம் லைனும் பூலோகத்தோட டைம் லைனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? கால அளவு கொஞ்சம் ஸ்லோவாக இங்கே போச்சுன்னா அங்கே அதிகமாக போயிடும். இப்போ மகாபாரத காலம் நடந்துட்டுருக்கு, துவாபர யுகம் நடந்துகிட்ருக்கு. போய் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை பலராமன் தான், போய் பலராமனுக்கு கட்டி கொடுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மலோகத்திலேருந்து புறப்பட்டு அப்பாவும் பொண்ணு பூலோகத்துக்கு இப்போ நடந்த உண்மைகளை எல்லாத்தையும் கிருஷ்ணர் பலராமன் கிட்ட சொல்லி பலராமனுக்கு தம் பொண்ணு ரேவதியை ரன்வத் மகாராஜா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இப்படி தான் பலராமனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, ஓகேவா? சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.